145வது சங்கீதம். தாவீது எழுதினதாக கடைசியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சங்கீதம் இந்த 145வது சங்கீதம். இந்த சங்கீதம் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த சங்கீதம். இனிமேல் இந்த சங்கீதத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்தோட பார்ப்பீங்க. அதாவது தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 247. வெரி குட். அது என்ன? உயிரெழுத்து ஒரு 12, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து ஒரு 18, உயிர்மெய் எழுத்துக்கள் ஒரு 216, அப்புறம் ஒரு அக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் 247 எழுத்து. எபிரேய மொழியில 22 எழுத்துக்கள் இருக்கு. முதல் தொடங்குறது அலத் தாவ் என்று சொல்லக்கூடியது. கிரேக்க மொழியில் எப்படி ஆல்பா அண்ட் ஒமேகான் இருக்கோ அதே மாதிரி கிரேக்க மொழியில அலெஃப் தாவ் என்று சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு தான் தொடக்கமும் முடிவும் உள்ளது. மீதியெல்லாம் நமக்கு அவ்வளோ தெரியுது. அலத் தா பேட்டா அந்த மாதிரி வரும். நமக்கு அவ்வளோ தூரம் தெரியாது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. 22 லெட்ரு. இந்த 22 எழுத்துக்கள்ல ஒவ்வொரு எழுத்தை வைத்து தொடங்கக்கூடிய இந்த சங்கீதம். ஒரே ஒரு எழுத்து மட்டும் மிஸ்ஸிங். 145வது சங்கீதத்தில் எத்தனை வசனம் இருக்கு? 21 வசனம் இருக்கும். 22 இதுல ஒரு வசனம் மட்டும், ஒரு எழுத்து மட்டும் விட்டுட்டாங்க. நுண் சொல்லுவாங்க, NUN, நுண் சொல்லுவாங்க. அந்த எழுத்து மட்டும் அந்த எழுத்து தொடக்கத்துல ஒரு வசனம் பண்ணல. இப்ப ஆலேப்ல தொடங்குற, இப்ப ஆல தொடங்கி ஆ ஆ இ இ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு எழுத்துலையும் இந்த சங்கீதம் தொடங்கும். ரொம்ப அழகா இருக்கும் சங்கீதத்தினுடைய நேர்த்தி. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துலையும் இந்த சங்கீதம், இந்த ஒவ்வொரு வசனம் தொடங்கும். ஆனா அந்த நின்னுங்கிறதுல மட்டும் இருக்காது. ஏன்னா அந்த நின்னுங்கிறது என்னன்னா எப்பவுமே ஒரு எதிர்மறையாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். அந்த எழுத்தை தொடங்கும் போது ஒரு நெகட்டிவ் வரும் சொல்றதுனால அந்த எழுத்தை மட்டும் விட்டுட்டு மீதி 21 வரிசையா ஒன்றின் பின் ஒன்றாக ஆ ஆ இ இ, இப்ப தமிழ்ல இப்படி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த பாடல் பாடுவதற்காக எழுதப்பட்டது, தாவீது எழுதினது. இந்த சங்கீதத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, யூதர்கள் 3 வேளை தொழுவாங்க இல்லையா? காலை, மதியம், மாலை, 3, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், 3 வேளை அவங்க கர்த்தருக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்ல. அப்ப அவங்க அதுக்கு ஒரு பெயர் உண்டு, அஷ்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜபம். ASHREI. அதை ஆஷ் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஷ்ரே பிரேயர் என்று சொல்லக்கூடியதாக இந்த ஜபம் 3 வேளை செய்வாங்க. இந்த ஜபம் தொடங்குறது 84வது சங்கீதம் 4வது வசனம் தொடங்குவாங்க. முடிக்கும்போது 115வது சங்கீதத்தில் 115வது சங்கீதத்தோட 18வது வசனத்துல முடிப்பாங்க. இடையில இந்த மொத்த 21 வசனங்களையும் சொல்லி அவங்க 3 வேளையும் ஜெயிப்பாங்க. அப்போ ஒரு யூதனுக்கு இந்த 145வது சங்கீதம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லுவாங்க? 3 முறை சொல்லுவாங்க. அப்ப இந்த சங்கீதத்தினுடைய சிறப்பு பாருங்க. இந்த சங்கீதம் பூரா கர்த்தருடைய குணாதிசயத்தை சொல்லி அவரை துதிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு சங்கீதம். இந்த 3 வேளை ஒரு நாளைக்கு சொன்னா என்ன அப்படின்னு அவங்க சொல்லி வச்சிருந்தாங்கன்னா டால்முட் அப்படின்னு சொல்லுவாங்க, யூதர்களுடைய டால்முட். இந்த டால்முட்ல நீங்க ஒரு யூதன் ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த ஆஷ்ரே ஜபத்தை சொன்னான் என்றால் அவன் நித்திய வாழ்க்கையில் இடம் பெறுவான்னு சொல்லிட்டாங்க. அதனால காலையில எந்திரிச்சாங்கன்னா முதல்ல இந்த சங்கீதம் பாடிடுவாங்க, மத்தியானம் இந்த சங்கீதம் பாடிடுவாங்க, சாயந்தரம் அந்த சங்கீதம் பாடிடுவாங்க. அதனால ஒரு யூதன்ட்ட போய் நீங்க 145வது சங்கீதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தர 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 தரன்னு அடிவான். எப்படி நம்ம பரமண்டல ஜபத்தை சொல்ல அப்படின்னு தட்டினா அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, புரிஞ்சதோ புரியலையோ, ஆமேன்னு சொல்ற வரைக்கும் தர 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 தரன்னு சொல்லி அது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு சிலர் சொல்ற போது பரமண்டல ஆமேன் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு யூதனுக்கு 145வது சங்கீதம் எல்லாம் அவ்வளவு அழகா நேர்த்தியா அவங்களால சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம். அதனால இன்றைக்கு காலை நம்ம தியானத்துக்கு இதை எடுத்துக்கொண்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரியா?
145வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இந்த அசராய் பிரேயர்ல முதல்ல ஆரம்பிக்கிற சொன்ன இல்லையா, 84வது சங்கீதம் 4வது வசனம் ஒரு நிமிஷம் வாசிச்சிருங்களேன். சங்கீதம் உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்களாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு 145வது சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். இது ஒரு நிமிஷம் நீங்க பாருங்களேன். நாள்தோறும், அடுத்து எப்பொழுதும், என்றென்றைக்கும். எப்ப துதிப்பாரா? டெய்லி. எப்பெல்லாம் துதிப்பாரு? எப்பொழுதும். என்னைக்கெல்லாம் துதிப்பாரு? நாள்தோறும் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீங்க அந்த ஒரு அமைப்பு பாருங்க. அதாவது என் வாயில எப்பவும் கர்த்தரை குறித்த துதி இருக்கும். கர்த்தரை குறித்த துதி தான் இருக்கும். என்னத்துக்காக? கர்த்தர் எவ்வளவு மகா பெரியவர் என்று சொல்லக்கூடியதாக. முதல் 3 வசனங்கள்ல கர்த்தருடைய கிரேட்னஸ், காட்ஸ் கிரேட்னஸ். நீங்க எப்பவுமே கர்த்தருடைய சன்னிதானத்துல கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது அவர் எவ்வளவு மகா பெரியவர், அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் உணர்ந்து அவரை நம்ம துதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். The greatness of God is unmeasurable. நம்மளால் அளவிட முடியாதது, நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, நம்மளால நம்மளுடைய இந்த அறிவுக்கு எட்டாதது. உங்களுடைய என்னதான் நீங்க எவ்வளவு படிச்சாலும் சரி, எவ்வளவு இது பண்ணாலும் சரி, உங்களால கர்த்தருடைய ஒரு காரியத்தை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்க இந்த பூமியை சுத்தி வந்தீங்கன்னா, நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, அதை ஒவ்வொரு பகுதியும், அதனுடைய அமைப்பும், அதனுடைய காரியங்களும், கர்த்தர் உருவாக்கின ஒவ்வொரு காரியமும் நம்மளால நம்ம என்னதான் நம்மளுடைய விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும், எவ்வளவு தூரம் ரொம்ப நம்மளுடைய அறிவு வளர்ந்திருக்கு. மனித அறிவுங்கிறது பொதுவாகவே நிறைய வளர்ந்திருக்கு. அதுல எந்த விதமான மாறுபாடான சந்தேகம் கிடையாது. ஆனாலும் அதெல்லாம் கர்த்தருடைய பெரிய இதுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு மகா பெரிய தேவன். அப்ப நான் முதல்ல வரும்போது அவர் எவ்வளவு மகா பெரிய தேவன் என்ற உணர்வோடு நான் அவரை துதிக்கக்கூடியவனாக வர வேண்டும். ஏன்னா நம்ம துதிக்கிறது ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வராமலே போயிருது. நம்ம அவருடைய பரம தகப்பன் சொல்லி கொடுக்கிறோம். தகப்பன் சொன்னதுனாலே நம்மளால என்னன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிய கனமும் மரியாதையும், அவர் கொடுக்க வேண்டிய ஒரு அந்தஸ்தையும் நம்ம நிறைய நேரங்கள்ல இன்றைக்கு சபைகள்ல அதை விட்டுறோம். நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவது நான் வரும்போது, எப்பா அவர் எவ்வளவு மகா பெரிய தேவன். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை பார்க்கறதுக்கோ இல்ல நாட்டினுடைய பிரதம மந்திரியை பார்க்கறதுக்கோ அவ்வளவு புரோட்டோகால், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு இது, அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய ஒரு தேசத்துக்கே இருக்கே. இவர் அகில உலகத்தையும் படைத்து சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் நிறுத்தி ஆளுகின்ற ஒரு மகா ஏக சக்கராதிபதியாக அந்த தேவனை துதிப்பதற்காக வருகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வோடு கர்த்தருடைய பிரசன்னத்துல வரணும். அதனாலதான் என்ன சொல்றாரு, நான் நாள்தோறும் எப்போதும் என்றென்றைக்கும் துதிப்பீர்களா. அப்ப கர்த்தரை துதிப்பது என்பது என்னுடைய டெலிபரேட் சாய்ஸ் டு பிரைஸ் ஹிம். நான் என்ன செய்யறேன், தெரிந்தெடுத்து, ஏன்னா இவர் அவ்வளவு மகா பெரிய தேவன், அதனால நான் அவரை துதிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு துதி நமக்குள்ள இருக்கணும். இந்த ஒரு எண்ணத்தோட முதல் 3 வசனங்களை மறுபடியும் வாசிக்கிற ஆரம்பத்துல இருந்து. ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி. இப்ப ஒரு நிமிஷம் எடுத்துங்களேன். ராஜாவாகிய என் தேவனே, எப்படி? என் தேவனே, ராஜாவாகிய என் தேவனே, அவர்தான் என்னுடைய ராஜா, அவர்தான் என்னுடைய தேவன். இப்ப அவங்க அந்த காலகட்டத்தில் ராஜா ஆண்டாங்க, அதனால ராஜான்னு சொல்றாரு. இப்ப நம்மள ஆள்றது பிரதம மந்திரியா இருக்கலாம், முதல் மந்திரியா இருக்கலாம், இதா இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம், யாரோ.
அப்ப என்னன்னா, என்னை ஆளுகிறவர் யாரு, என்னை உணர்வு பூர்வமாகவும் என்னுடைய சந்தர்ப்ப சூழலில் என்னுடைய வாழ்க்கையை ஆளக்கூடியவர் யாரு, என் தேவன். தாவீது அது ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாரு. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய. இங்கேயும் ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ராஜாவாகிய என் தேவனே, ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவராய் இருக்கிறார். இந்த முதல் 3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய காரியம், அவர் அவ்வளவு பெரிய தேவன், மகா பெரிய தேவன் என்று சொல்லக்கூடியதாக. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதும்போது ஒவ்வொரு கடிதத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இடையில அவர் வாட்டுக்கு துதிக்க ஆரம்பிச்சிருவார். கடிதம் எழுதும் போதே நீங்க ரோமர்கள் வந்து மொத்தம் 16 அதிகாரம், 10 அதிகாரம் எழுதிடுவாரு. என்ன, முதல் 8 அதிகாரங்கள்ல நம்ம என்னங்கிறத சொல்லிட்டு 9வது அதிகாரத்துல இஸ்ரவேலுடைய கடந்த காலத்தை சொல்வாரு, 10வது அதிகாரத்துல இஸ்ரவேலுடைய நிகழ்காலத்தை சொல்வாரு, 11வது அதிகாரத்துல என்ன எதிர்காலத்துல ஆக போகுதுன்னு சொன்ன உடனே கடைசியில பாத்தீங்கன்னா 11வது அதிகாரத்துல அவர் பாட்டுக்கு 33வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் துதிக்க ஆரம்பிச்சிருவார். தரன்னு கடிதம் எழுதும் போதே பாதி கடிதத்துல பாத்தீங்கன்னா நடுவில் கடைசியாக இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதி கடிதம் இருக்கும். ஏன்னா அவரால் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா கர்த்தரை துதிக்காம இருக்க முடியாது. ஒரு கடிதம் எழுதும் போது கூட பாதியில, ஏன்னா ரோமாபுரி சபைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்க ரோமர் 11:33 வசனத்துல இருந்து பாருங்களேன். தேவனுடைய ஐஸ்வர்யம், அதாவது என்ன, என்னால எப்படி சொல்றது அப்படின்னு அந்த ஒரு இது, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்னங்க பாருங்க. அதாவது எப்படி வந்து நீங்க ரோமர் நிருபத்தை வந்து நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். ரோமர் பைபிள் ஸ்டடி ஃபுல்லா பண்ணி இருக்கிறோம். நீங்க ரோமர் 1வது அதிகாரத்துல எப்படி வந்து எல்லாமே வந்து கர்த்தரை துதிக்குது, ஆனா அதே சமயத்துல எப்படி தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, கர்த்தரை அறியாதவங்க மேல எப்படிப்பட்ட தேவ கோபாக்கினை வருகிறது. அடுத்து யூதர்கள் எப்படி, 2வது அதிகாரம் முழுவதும் யூதர்கள் வந்து எப்படி அவர்களும் வந்து தேவன் முன்னாடி குற்றவாளிகள். 3வது அதிகாரத்துல மொத்தம் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றே ஆனோம். ஆனா என்ன, கர்த்தர் வந்து யார் விசுவாசிக்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்ற காரியத்தை சொல்லிட்டு 4வது அதிகாரத்துல எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு 5வது அதிகாரத்துல எப்படி வந்து ஒரு மனுஷனால பாவம் வந்துச்சு, அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து மூலமா மீட்பு வந்துச்சு, எப்படி நான் பாவத்துல இருந்தோம், இப்ப நம்ம எப்படி பாவத்துல இருந்து மீட்கப்பட்டோங்கிறத 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல சொல்லிட்டு 8வது அதிகாரத்துல எப்படி நம்மளை வந்து கர்த்தர் வழி நடத்த போறாருங்கிற சொல்லிட்டு 9வது அதிகாரம் வந்த உடனே இஸ்ரவேலுக்கு போயிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வந்தாரு. ஆனா இஸ்ரவேல் நிராகரிச்சுட்டாங்க, அதனால புறஜாதியாராக நாம வந்துட்டோம். ஆனா இப்ப என்ன, அவங்களுக்குள்ள ஒரு பங்கு கடினம் இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன பண்ண போறாரு, அவங்கள மாத்த போறாரு. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் சொன்ன உடனே அவரால் தாங்கிக்க முடியல. கர்த்தருடைய ஞானத்தை பாருங்க, எப்படி இஸ்ரவேல் நிராகரிப்பையும் அதன் மூலமாய் புறஜாதியார்கள் உள்ள வரக்கூடியதையும், ஆனா முதல்ல தெரிந்தெடுத்தது இஸ்ரவேல் மூலமா ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தரை தெரியணும்னு. ஆனா அவங்களுடைய நிராகரிப்ப எவ்வளவு அழகா கர்த்தர் பிளான் பண்ணி அதுல வந்து நம்மள புறஜாதியார உள்ள கொண்டு வந்துட்டாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஏகமா கர்த்தரை துதிக்க போறோம் அப்படிங்கிற அந்த தேவ ஞானத்தினுடைய வெளிப்பாடு கொஞ்சம் வந்த உடனே, தேவனுடைய ஞானம், அப்பா அவருடைய அறிவு, அப்பா அவருடைய காரியம் எவ்வளவு அழகா நேர்த்தியா எல்லாத்தையும் பண்ணி இருக்கிறாரு பாரு அப்படிங்கிற ஒரு பெரிய மகா பெரிய காரியம் வந்த உடனே அப்படியே he burst into praise. அவரால் தாங்க முடியல, துதிக்கிறார். எப்பா இப்படிப்பட்ட ஞானமா, இவ்வளவு இது என்னால யாராலையும் அறிந்து கொள்ள முடியாத அவ்வளவு பெரிய ஞானம் உள்ள தேவன் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக தான் துதிக்க முடியும். அந்த உணர்வு வந்தாதான் நமக்குள்ள அந்த துதி வரும், நாடோறு வரும், எப்போது வரும், என்றென்றைக்கு வரும்.
அப்ப முதலாவது கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அவருடைய ஞானத்திற்கு அளவே கிடையாது. நான் அடிக்கொரு முறை அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து வரக்கூடிய அந்த பிரைஸ் நான் அப்பப்ப சொல்லுவேன். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் எப்போதும் அவங்க கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்கிறார். அவங்க அதுல சொல்லும்போது என்ன, இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிற உமக்கே துதி. அப்ப என்ன, முதல்ல நம்ம எல்லாருமே என்ன தெரிஞ்சு கொள்ளணும், முதல் 3 வசனங்களை சொல்லும் போது என்ன, இந்த கர்த்தரை துதிக்கிறதுங்கிறது சபையில ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிடையாது. ஹலோ, ஏன்னா இதனாலதான் நம்ம என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் பேரு அவங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, பாஸ்டரும் வருவாரு, அதுக்கப்புறம் நம்ம மெதுவா போய்க்கலாம், என்ன அவசரம், என்ன மெசேஜுக்கு போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துருவோம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. வசனம் சொல்லும்போது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன்னு சொல்லுது. அப்ப என்ன, நம்ம கர்த்தரை துதிப்பது நமக்கு எப்பொழுதும் நம்ம வாயை திறந்தாலே கர்த்தருடைய துதி வரக்கூடியதாக இருக்கணும். ஆமென். அடுத்து 2வதாக இந்த கர்த்தரை துதிப்பது என்பது என்னன்னா, எனக்கு அவரோட உறவு மாத்திரம் இல்ல, இது நாட் ஓன்லி ரிலேஷனல் பட் ஜெனரேஷனல். ஏன்னா நான் என் தேவனே என் ராஜாவே நான் துதிக்கிறது மாத்திரமல்ல, நான் என்னுடைய சந்ததிக்கும் சொல்லி கொடுத்து நானும் என் வீட்டார் எல்லாரும் என்னுடைய அடுத்த தலைமுறை ஒவ்வொரு தலைமுறையும் கர்த்தரை துதிக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடியதுதான் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். 4வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய வல்லமையின் செய்திகளை அறிவிப்பார்கள். என்ன, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கர்த்தர் செய்த வல்லமையான காரியங்களை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். வல்லமையான கிரியைகளை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். இப்ப என்ன, கர்த்தர் செய்த காரியத்தை நான் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்றேன். எப்பா, என்னைய கர்த்தர் எப்படி வழி நடத்தினாரு, கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, இதை நான் சொன்ன உடனே என் பிள்ளை கம்பீரித்து பாடிடுவான். எப்பா, இப்படி ஒரு நல்ல தேவனா, இப்படி உன்னை வழி நடத்தினாரா? அப்ப நீங்க வாயை திறந்து உங்க பிள்ளைகள்கிட்ட உங்க தலைமுறைகள்கிட்ட கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம சொல்லுவதற்கு தயங்கவே கூடாது. நம்ம சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஏன்னா இன்றைக்கு ஒரு தலைமுறை நல்லா இருக்கு, அடுத்த தலைமுறை போயிருது. ஏன் தெரியுமா? அடுத்த தலைமுறைக்கு அவங்க சொல்றது இல்லை. ஒருத்தவங்க அவங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். நம்ம எப்போ நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை ஒவ்வொரு நாள்லையும் நம்மளை பாதுகாத்ததை, பராமரித்ததை, போஷித்ததை, வழி நடத்தினதை நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை கம்பீரித்து பாடக்கூடியதாக. 78வது சங்கீதத்துல 4வது வசனம் பாருங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். என்ன, பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்கணும்? நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பிடுறது, எப்படி ட்ரெஸ் பண்றது, எப்படி தலையை சீவுறது எல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். ஆனா என்ன சொல்லி கொடுக்காம இருக்க மாட்டோம்னு சொல்றாருங்க சங்கீதக்காரன். நான் கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் நான் எப்படி சொல்லுவேன்? விவரித்து சொல்லுவேன். நான் அவங்ககிட்ட சொல்லுவதெல்லாம் அதுதான். கர்த்தர் செய்த அதிசயத்தை, உங்களை எப்படி கர்த்தர் கொண்டு வந்தாருங்கிறத நீங்க மறக்க கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நிறைய போகிற பாதையில கர்த்தர் செய்யக்கூடிய அதிசயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும்.
நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அது தவறவே இல்லை. ஒரு முறை நாங்கள் போய் இங்கிலாந்து போய் நாங்கள் ஆரம்பிக்கணும் சொல்லும்போது ஒரு 2003 பயங்கரமான ஒரு வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எதுவுமே கிடைக்கல. ஒரு நாள் நான் அப்போ ஒரு சின்ன கார் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த காரை வாங்கிட்டு நான் போயிட்டு அந்த காருக்கு எம்ஓடின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் போய் அந்த காரை கொடுத்து பாஸ் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பாஸ் பண்ணணும். அப்போ அது லீகல் பிரகாரம் டயர் சரியாக நல்ல டயராக இல்லைன்னு சொல்லி ஒரு டயர் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. நான் டயரை மாற்றிட்டு நான் பார்த்தேன் என் கார்டில் எவ்வளோ இருக்குன்னு. மொத்தமே என் அக்கௌண்ட்டில் 16 பவுண்டு தான் இருந்துச்சு. நான் போய் ஒரு 10 பவுண்டு எடுத்துகிட்டு மட்டனும் சிக்கன் வாங்கிட்டு நான் என் மனைவிட்ட சொல்லி கொடுத்தேன், மட்டன் பிரியாணி பண்ணி சிக்கன் ஃப்ரை பண்ணு, குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு. என் ஒய்ஃபு ஒன்று, ஏன்னா வேலை கிடைக்கிறது, வேலை தேடி ரொம்ப இதாக இருந்த சமயனால அப்போ அவன் நினச்சா, ஆஹா தலைவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரே பாட்டை போட்டு ஒரே பிரியாணி சிக்கன் எல்லாம் பண்ணி எல்லாம் வச்சு டேபிள் வச்சு நாங்கள் 4 பேர் உட்காந்து நான் சொன்னேன், இன்னைக்கு டேடியோட அக்கௌண்ட்டில் வெறும் 6 பவுண்டு தான் இருக்குது. திரும்பி போகிறதுக்கு டிக்கெட் கிடையாது, இந்தியாவுக்கு திரும்பி போனால் டிக்கெட் கிடையாது, வீட்டு வாடகை கட்டுறதுக்கு காசு கிடையாது, எந்த காசும் கிடையாது, வேலையும் கிடையாது. ஆனால் நம்மளுடைய செக்யூரிட்டி நம்மக்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்றது இல்லை, கர்த்தர்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். அதனால சந்தோஷமா நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க போறோம்னு சொல்லி சொன்னேன். உட்காந்து எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டோம். கர்த்தர் ரொம்ப அதிசயமா அற்புதமா வழி நடத்தினார். அதுக்கப்புறம் இந்த ஒரு பிசினஸ்ல மறுபடியும் 2005 இடைசில ஒரு பெரிய $1 மில்லியன் லாஸ் ஆகி போச்சு. ஒரு முறை என்னுடைய பையனுடைய மொபைல் ஃபோனுக்கு நான் காசு கட்டல, அதனால கால் பண்ண முடியாது. அப்போ அவன் சொன்னான், டேடி என் ஃபோன்ல இருந்து கால் போக மாட்டேங்குது அப்படின்னா. நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன், அவன் சைடில் உட்காந்துருக்கான், மழை பெய்யுது போயிட்டு இருக்கு பெரியவன். நான் சொன்னேன், சன் என்கிட்ட பணம் இல்லைடா தம்பி, அதனால டேடி கட்டலை, நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு பணம் வந்ததும் கட்டிடுவோம், கர்த்தர் கட்டிடுறேன்டா, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு. என் பையன் சைடில் உட்காந்து என் தோளில் கை போட்டு, எனக்கு இன்னும் எந்த இடத்துல காரில் இருந்தேன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்படி போட்டு சொன்னேன், டோன்ட் வரி டாட், காட் வில் see you through. நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னை வழி நடத்துவார், இது வரைக்கும் நடத்தியிருக்காருல, நீ எது கவலைப்படுறா அப்படின்னு என்னையே தட்டி கொடுத்தான் என் பையன். ஏன்னா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கர்த்தருடைய காரியங்களை சொல்லி கொடு. அவர் செய்த அதிசயங்களை, அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அதிசயமான கிரியைகள், the wondrous work. நீங்க ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்ப தலைவனும் செய்ய வேண்டிய கடமை. உபாகமம் 6வது அதிகாரத்துல நீங்க அது சொன்ன காரியம், 6வது அதிகாரம் 6வது வசனம், அவங்க 6வது அதிகாரத்துல 4வது 5வது வசனம் ஷம்மா பிரேயர் என்று சொல்லுவாங்க. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் நீ அவரை தொழுது கொள்வாயாக அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய காரியம் என்ன? 6வது வசனம் 7வது வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீங்க நல்லா கவனிங்க, கருத்தாய் போதித்து, உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த காரியங்களை கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், நீ உட்கார்ந்திருக்க போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போதும், படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கிற போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நேரம் உங்க வாயை திறந்தாலே உங்க குடும்பத்துல நீங்க கருத்தாய் போதிக்கிறவங்களா இருக்கும். கர்த்தர் எப்படி செஞ்சாரு பாத்தியா, கர்த்தர் நம்மளை எப்படி வழி நடத்தினாரு பாத்தியா, இப்படி சொல்லக்கூடிய மக்களா இருக்கணும். அப்பதான் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு நம்ம கொண்டு போவோம். அடுத்த 8வது வசனம் 9வது வசனம் எப்படி கர்த்தருடைய கிருபையான குணாதிசயத்தை குறித்து சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. 8வது 9வது வசனம் பாருங்க. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இது எங்க முதலாக கர்த்தர்ட்ட தேவனாகிய கர்த்தர்ட்ட மோசே கேட்கிறார், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு. யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில், ஏன்னா 32வது அதிகாரம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 33வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு தேவதூதன் அனுப்புறேன், நீங்க போங்கன்னு. இந்த வேலையே கிடையாது, நீங்க வந்தா போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். சரி, உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். நான் உங்களை பார்க்கணும்.
அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ என்னை பார்க்க மாட்ட, உன்னை கண்மலை மடியில ஒளிச்சு வச்சுட்டு நாம கடந்து போறேன், என்னுடைய குணாதிசயங்கள் எல்லாம் கடந்து போக பண்றேன், நீ அதை பாருன்னு சொல்லும்போது அங்க யாத்திராவும் 34வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தின அந்த காரியத்தை எடுத்து இங்க தாவீது இங்க எழுதும்போது 145 சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? கர்த்தர் இரக்கமோ கிருபையோ நீடிய சாந்தமோ மன உருக்கமோ உள்ளவர். எப்படி கர்த்தருடைய பாருங்க, நம்ம ஒரு மனுஷனுடைய ஆட்ரிபியூட்ஸ், ஒருத்தர் எப்படி உள்ளவர். இப்போ ஒரு சிலர் சொல்லும்போது அவர் கோபக்காரன். நேற்று சாட்சி சொன்னார் இல்லையா, அவங்க நவநீதன் அங்கிள் சொன்னாங்க இல்லையா, நான் கொலைகாரன். ஒரு ஊர்ல சொல்றது என்ன, இவன் கொலைகாரன், இவன் பைத்தியக்காரன், இப்படி சொல்லுவாங்க. ஆனா கர்த்தரை சொல்லும்போது யாரு? அவர் மகா உருக்கமுள்ள தேவன், அவர் நீடிய சாந்தம் உள்ள தேவன், அவர் பொறுமையுள்ள தேவன், அவர் மன்னிக்கிற தேவன். அப்ப அவருடைய குணாதிசயங்களை சொல்லக்கூடிய காரியமா சொல்றாரு பாருங்க. மறுபடியும் வாசிங்க 8வது 9வது வசனம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும். இங்கதான் ஒரு அண்டர்லைன் பண்ணோம். கர்த்தர் யாரு? இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்ல. இப்ப தாவீது சொல்லும் போது என்ன சொல்றாரு? கர்த்தர் எப்பா? அவர் என் தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் யாரு? ஈசாக்கின் தேவன். ஆனா அவர் யாரு? எல்லாருக்கும் நல்லவர். ஒருத்தருக்கு மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் தேச மக்களுக்கு மாத்திரம் இல்ல, எங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே நல்ல தேவன். அவர் எல்லாருக்கும். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவருடைய இரக்கம் என்ன? அவருடைய எல்லா கிரியையின் மேலும் உள்ளது. கர்த்தருடைய இரக்கம் இருக்கு பாருங்க, mercy. அதாவது நான் செய்த பாவங்களுக்கு, நான் செய்யாமல் விட்டவைகளுக்கு வரக்கூடிய பாவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை தான், அதிலிருந்து நான் மீள்வது தான் இரக்கம். mercy and grace ரெண்டு காரியம். mercy என்ன? எனக்கு வரவேண்டிய தண்டனை அவர் எடுத்துக்கொள்வது. கிருபை என்பது என்ன? grace என்ன? which I can't do, I will be able to do with the help of God. என்னால் செய்ய முடியாததை கர்த்தர் பரத்திலிருந்து வரக்கூடிய உதவியின் மூலமாய் செய்வது. கிருபை என்ன பண்ணுது? என்னை இப்ப வாழ வைக்குது. இரக்கம் என்ன பண்ணுது? என்னை மன்னிக்க வைக்கிறது. அப்ப என்ன? நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கம் இல்லைன்னா நான் ஜீவனோட இருக்கவே மாட்டேன். அதனாலதான் லேமெண்டேஷன்ஸ் புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23 வசனத்துல அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் நாள்தோறும் புதிதாகின்றன. நேத்து வரைக்கும் நான் செய்த பாவங்களுக்கு, நேத்து வரை நான் இருந்த வாழ்க்கைக்கு அவருடைய இரக்கம் நேத்து வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அக்கௌண்ட்ல புதுசா கிரெடிட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் நான் இன்று வரை ஜீவனோட இருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கம் மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்பேன். அப்ப என்ன? அவருடைய இரக்கம் என்னை மன்னித்து கொண்டே, அவருடைய இரக்க குணம் என்ன பண்ணுது? மன்னித்து என்னை அவருக்குரிய மகனாக மாற்றக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் எல்லா ஜீவராசிகளும் அவருக்கு பாராட்டக்கூடியதா, துதிக்கக்கூடியதாக. மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனம் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வருஷிக்க பண்ணுகிற தேவன். அவர் ஸ்பெஷலா நமக்கு மாத்திரம் இல்ல, காமன் கிரேஸ் சொல்லுவோம் தியாலஜிக்கல்ல. அது என்ன? பொதுவான கர்த்தருடைய கிருபை என்ன? எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா மனுஷனுக்கும், அவர் படைத்த எல்லாவற்றின் மேலும் அவர் இரக்கம் உள்ளவராய், கிருபை உள்ளவராய், மனதுருக்கம் உள்ளவராய். அப்ப என்னன்னா, கர்த்தரை நான் துதிக்கும் போது, அவரை நான் துதிக்கிறது, அவர் எனக்கு வீடு கொடுத்தாரு, கார் கொடுத்தாருல, ஐயா என் பாவங்களை மன்னித்தார், ஐயா எனக்கு இரக்கத்தை கொடுத்தாரு, என்னுடைய கிருபையை கொடுத்தாரு. அவருடைய குணாதிசயம் அதுதான் அவர்கிட்ட போகக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, கர்த்தருடைய இரக்கம் கர்த்தருடைய இரக்கத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சரியான முறையில் வந்துடும். இன்னைக்கு காலையில நம்ம நிக்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய இரக்கம், அவருடைய இரக்கம். எனக்கு வர வேண்டிய தண்டனையை தடுத்து நிறுத்தினாரு. எப்படியோ அழிஞ்சு போயிருந்திருக்கலாம், ஆனா கர்த்தருடைய இரக்கம் என்னை தாங்கக்கூடியதாக இருந்தது. அப்ப என்ன? முதலாவது நான் கர்த்தர் எவ்வளவு மகா பெரியவர்னு சொல்லி துதிக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறேன், தலைமுறை துதிக்க ஆரம்பிக்குது. அடுத்து நான் என்ன பார்க்கிறேன்? கர்த்தருடைய இரக்கத்தையும் அவர் எப்படி எல்லார் மேலும்
நல்ல குணம் உள்ளவராய் அவருடைய குணாதிசயத்துக்காக நான் துதிக்கிறேன். அடுத்து 10வது வசனத்துல 13வது வசனம் வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய ஏக சக்கராதிபதித்துவம் சாவர்னிட்டி என்று சொல்லக்கூடிய எப்படி எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லக்கூடியதாக 10வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை. அவருடைய ராஜ்யம் என்னவா? இட்டர்னல் கிங்டம். ரொம்ப அழகா பழைய ஏற்பாட்டிலே தாவீது ராஜா சொல்றாரு, உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது தானியேல் 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 3வது வசனத்துல தானியேல் சொல்லும்போது என்ன? அவருடைய நித்திய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய காரியம். தொடர்ந்து வாசிங்க. உம்முடைய ஆளுகை தலைமுறையாகவும் உள்ளது. என்ன உம்முடைய ஆளுகை? என்ன? எப்பொழுதும் அது ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. எல்லா காலங்களிலையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. 19வது சங்கீதம் 1வது வசனம் என்ன? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆயத்து விரிவுகள் என்ன? எல்லாமே நீங்க அதாவது கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். எல்லாத்து மேலும் ராஜரீகம் பண்றார். எல்லாமே அவரை துதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்க சொல்லும்போது அவ்வளவு அழகா ஆண்டவர் எப்படி அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை என்று சொல்லக்கூடியதாக வெளிப்படுத்தின விஷயத்தில் இதனுடைய இதை பார்ப்போம். 11வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு நியாய தீர்ப்பா வரும்போது அங்க சொல்லும்போது 15வது வசனத்தை சொல்லுவாரு, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகங்களின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. எல்லாமே என்ன? அவருடைய ராஜ்யமாக மாறும். இன்னைக்கு யார் வேணாலும் இருந்தாலும் சரி, அதுதான் முடிவு. ஏன்னா அவர் தான் ஆளுகை செய்கிறார். இன்றைக்கு அவர் உன்னதத்திலிருந்து ஆளுகிறார். ஆனா எதிர்காலத்தில் அது எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவராய் இருப்பார்னு. அடுத்து 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் கர்த்தர் எப்படி நமக்கு பக்கமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். காட்ஸ் நியர்னஸ். அதாவது நீங்க இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்கிறார்? அவர் மகா பெரியவர், சகலத்தை ஆளுகிறவர், சகலம் பெரியதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய தேவன் என் பக்கத்துல இருக்கிறாரு, என்னை பாதுகாக்கிறாரு, என்ன போஷிக்கிறார். எப்படி பாருங்களேன், அவ்வளோ பெரிய தேவன்பா, அவர் பெரியவர், அவர் சகலத்தை ஆளக்கூடிய தேவன். அவரை மாதிரி ஒரு தேவனே கிடையாது. அவ்வளோ பெரிய ஆளு, ஆனா எனக்கு பக்கமா இருக்காரு. நீங்க 14வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். யார் அவருடைய கண், நம்ம யாருடைய கண்கள்லாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கோ, ஏற்ற வேளையில் அப்படின்னு கையை திறந்து ஆகாரத்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு வச்சோம் இப்படியா பண்ணணும் அப்படியா பண்ணணும், இதெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி வேலை போய் ஒரு சுகமான அனுபவமா இருக்கும் உங்களுக்கு. ஏற்ற வேளையில கையை திறந்து போஷிக்கிறார். வாசிங்க. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். அப்ப எவ்வளவு பெரிய கை, எவ்வளவு மிருக ஜீவன்கள், எவ்வளவு ஜீவராசிகள், உலகம் போல அகில உலகம் முழுவதும் அப்படின்னு கையை திறந்து கர்த்தர் அப்படின்னாருன்னா எல்லா ஜீவராசியும். நீங்க எங்கேயாவது நியூஸ்ல பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு இல்லாம 1000 காக்காய்கள் செத்து விழுந்தன
ஹலோ, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு இந்த ரொம்ப மாடர்ன் வந்துருச்சு, இவ்வளவு தூரம் வந்துருச்சு, எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த ராபின் ஒரு சின்ன ராபின்றது ஒரு சின்ன இது எங்க வீட்டு கார்டனுக்கு வரும். அவ்வளவு சின்னதா நான் பார்த்துருக்கேன் குருவி, ஆனா அவ்வளவு சின்ன ராபின் பார்த்ததுல அங்க நிறைய உண்டு. எங்க வீட்டுல வந்து நிறைய வரும், அவ்வளவு சிறுசா இருக்கும். அதனுடைய பீக் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சின்னதா இருக்கும். நான் யோசிப்பேன், நான் ரொம்ப அதை வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு சில நேரங்கள்ல காலையில் அதை நான் பார்த்தனால எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும். அதுக்கு ஒரு வாய், அதுக்கு ஒரு வயிறு, அதுக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுக்கு ஒரு விங்ஸ், அதுக்கு ஒரு காலு, அதுக்கு ஒரு எல்லா சிஸ்டமும் வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரு ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், அதுக்கு ஒரு முட்டை போடக்கூடியது, அதை பாதுகாத்து அதுக்கு குஞ்சு பொறியக்கூடியது. இந்த சின்ன குஞ்சுங்க அவ்வளவு சிறுசா இருக்கும், பெருசாக வரவே வராது. ராபின், சின்ன ராபின், அதுல அழகழகு பியூட்டிஃபுல் கலரு அந்த மாதிரி இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, நான் அதை போஷிக்கிறேங்கிறாரு. ஆகாயத்திலிருந்து ஒரு பறவை கூட என் அனுமதி இல்லாம கீழே விழலாங்கிறார். எந்த பறவைக்காவது எந்த மிருகத்துக்காவது நான் என் குமாரன் அனுப்பிச்சேன்னு ஒரு வசனம் இருக்கா? நம்ம ஒரு நிமிஷம் இந்த இது வந்து தியானம் பண்ணும்போது, இந்த தியானம் வந்து நம்முடைய வாழ்க்கையில வரணும். அடுத்த முறை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இதுன்னு வந்த உடனே அப்படின்னு பார்த்தா, ஒரு மரத்தை பார்த்த உடனே இதுக்கே போஷிக்கிறாரு, எனக்கு என்ன பிரச்சனை, இது வரணும். உங்க வீட்டில் அப்படி வெளியே திரும்ப அந்த மரம் ஒரு செடி இருந்துச்சுன்னா, இந்த செடிக்கு ஒரு வேற கொடுத்து அதுல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த மண்ணுக்குள்ள ஒரு தண்ணியை போட்டு அது உள்ள இருந்து எடுத்து அந்த செடி அது கனியை கொடுக்குது, இதுக்கே போஷிக்கிறாரு. ஏன்டா ஏப்ராம் உனக்கு விடாம விட்டுருவாரா என்ன அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்கணும். இந்த செடி வீட்டில் வச்சிருக்க செடி, இந்த செடிக்கு ஒரு இதுக்குள்ள ஒரு அதிசயம் இருக்கு. இதுக்கு கரெக்டா போஷிக்கிறாரு, இதுக்கு கரெக்டா தண்ணி ஊத்துறாரு, இதுக்கு தனியா எல்லாம் வளர்க்கிறாரு, உனக்கு விட்டுருவாரா? கையை திறந்து போஷிக்கிறாரு அவருடைய கரத்துல இருந்து. அதனாலதான் தாவீது என்ன சொன்னாரு, சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையும், ஒரு நன்மையும் குறைவு வராது. ஏன்னா அந்த சிங்கத்தையே போஷிக்கிறவர் அவருங்க. ஏன்னா கையை திறந்து எல்லாத்தையும் போஷிக்கிறாரு. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஒரு சில நேரத்துல நம்ம வந்து ஆற்றாமையில, ஆண்டவரே பக்கத்துலதான் ராஜா இருக்கிறேன், பக்கத்துலதான் இருக்கேன். ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியில ஒரு பழக்கம் உண்டு. அதாவது பிள்ளை ஒரு வயசுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனை கொண்டு போய் ஃபாரஸ்ட்ல தனியா ராத்திரில விட்டுறணும். அவன் வந்து எந்த ஒரு இது இல்லாம கையில வந்து ஒரே ஒரு குச்சி மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம எல்லா மிருகங்கள் இருக்கிற ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அவன் அந்த இரவு பூரா அங்க இருந்துட்டு வந்துட்டான்னா, அடுத்த நாள் வந்துட்டான்னா அவன் வந்து வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இப்போ பையனை கூப்பிட்டுட்டு அப்பா கூட்டு போவார். எப்படி? அப்பா தான் கூட்டு போனோம், அப்பா கூட்டு போய் ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் விட்டுருவார். இப்போ அவன் வந்து அந்த ஃபாரஸ்ட்ல கண்ணை கட்டி விட்டுருவாங்க. கண்ணை கட்டி கையில கம்பு மட்டும் கொடுத்து விட்டுருவாங்க. இப்ப போய் விட்ட உடனே அந்த பையனுக்கு வந்து கண்ணை கட்டிட்டு அப்பா கம்பை மட்டும் கொடுத்த உடனே இவனுக்கு என்ன இருக்கும்? இருட்டு, இது வேற, ஏற்கனவே இருட்டு, கண்ணை வேற கட்டிடுவாங்க. இப்ப இவனுக்கு வந்து எப்பா என்னை விட்டு போகாதேன்னு. ஆனா தகப்பன் என்ன பண்ணுவாரு? டெலிபரேட்டா போவாரு, சத்தம் கேட்க அப்பா அப்பான்னு கூடும்போது ஒரு சத்தமே கொடுக்க மாட்டார். ராத்திரி பூரா உட்காந்து பயத்துல குச்சியோட இப்படி உட்காந்து இதுன்னு பண்ணிட்டே இருப்பான். ஆனா என்னதுன்னா அப்பா அவன்கிட்ட இருந்து ஒரு 6 அடி இல்ல 10 அடி தூரத்துல உட்காந்து பையனை பார்த்துக்கிட்டே இருப்பார். எந்த ஒரு மிருகம் வந்துடாது, எதுவும் இது பண்ணிடாதபடி அவனை பாதுகாத்து கொண்டே இருப்பார். இப்ப காலையில வந்து கண்ணை திறக்கும் போது அவனுக்கு என்ன தெரியும்?
அப்பா பக்கத்தில் இருக்க தெரியும். திரும்பி வந்ததுக்கப்புறம் என்ன, அவன் வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எங்க அப்பா ராத்திரி என் கூட தான் இருந்தாருன்னு சொல்லக்கூடாது. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை அப்படித்தான். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைய என்னென்னமோ நடக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒருபோதும் கர்த்தர் உங்களை விட்டு தூரமா போறதே இல்லை. அவர் நமக்குள்ள வாசமாய் இருக்கக்கூடிய தேவன். சில நேரம் நான் உணர மாட்டேன் கர்த்தருடைய பிரசன்னத்தை. உங்களுக்கு நிறைய பேர் கேள்வி வரலாம், ஏன் ஆண்டவரே என் குடும்பத்தில் என் பிரச்சனை, ஏன் என் பொண்டாட்டி என் கூட இது பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் என் கணவன் என் கூட இருக்க மாட்டேங்கிறான், ஏன் என் பிள்ளை இந்த மாதிரி இல்லை ஏன் எனக்கு இந்த மாதிரி வேலையில் பிரச்சனை, ஏன் எனக்கு ஹெல்த்தில் பிரச்சனை, 1008. நீங்கள் உண்மையிலே இருக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்னுடைய ஜெபம் கேட்கப்படுதா இல்லையா? ஆண்டவர் சொல்லாரு, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உனக்கு பக்கமாக இருக்கிறேன், தூரமாக கூட இல்லை, பக்கமா இருக்கிறேன், உனக்கு உன்னோட கை நீட்டி உனக்கு உதவி செய்யக்கூடிய தூரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக. கடைசி என்ன? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. கடைசி என்ன சொல்றாரு 21ஆம் வசனத்துல? இது நான் மாத்திரம் இல்ல, எல்லாரும் யுனிவர்சல் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. கர்த்தரின் துதியை சொல்லுவதாக. மாம்ச தேகமுள்ள யாவும், எது மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. என்ன என் வாய் சொல்லும்? அது மாத்திரமில்ல, யாரெல்லாம் மூச்சு விடுறாங்களோ அவங்க எல்லாருமே கர்த்தருடைய நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்பார்களாக. என்ன இப்ப ஆரம்பத்துல என்னுடைய தேவன் ஆரம்பிச்சாரு, கடைசியா முடிக்கும் போது என்னுடைய வாயின்னு சொல்றாரு. ஆனா இப்ப நான் மட்டும் இல்ல, இந்த கர்த்தரை பத்தி நான் சொல்லும்போது என் தலைமுறை இல்ல, எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்பார்களாக என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான துதி பாடல். இந்த துதி பாடல் முடிஞ்ச உடனே அசராய் பிரேயர்ல என்ன செய்வாங்கன்னா 115வது சங்கீதத்தில் உள்ள 18வது வசனம் சொல்லுவாங்க. 115 நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம். என்ன? நம்ம எப்பொழுதும் என்றென்றைக்கும் என் வாயில கர்த்தருடைய துதி இருக்கும். இப்போ உங்க வாயை திறந்தா என்ன வரணும்? துதி வரணும். என்ன வாழ்க்கைக்கா, என்னத்தை சொல்றது நானு? என்ன எப்படி இருக்கேன்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன எனக்கு எவ்வளவு பெரிய ஆண்டவர் இருக்கார் தெரியுமா? என்னை எப்படி வழி நடத்தக்கூடிய தேவன் இருக்கார் தெரியுமா? எனக்கு எவ்வளவு கிருபையா இரக்கமா வழி நடத்தக்கூடிய தேவன் இருக்கார் தெரியுமா? என் கூட யாரு இருக்கா தெரியுமா? நான் அவரோட பிள்ளை தெரியுமா? என் தேவன், என் ராஜா, என்ன வழி நடத்துறவர் இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப நம்ம ஒரு இன்டென்ஷனலா சில காரியம் செய்யணும். ஐ நோ டைம் போயிடுச்சு. முதல்ல இது குறிப்பு எழுதுறவங்க எழுதிங்க. முதலாவது, நீங்க தினசரி என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளணும். 2வது வசனம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் அவருடைய துதியை நீங்கள் சொல்லி வருவீர்களாக. ஸோ யூ கல்டிவேட் அ ஹேபிட். இதை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக கற்றுக்கொள்ளுங்க. 2வது, கர்த்தருடைய நன்மைகளை குறித்து பேசக்கூடிய மக்களாக இருக்கணும். 6வது வசனம் என்ன? கர்த்தருடைய நன்மையை குறித்து எப்பொழுதும் பேசக்கூடிய ஒரு மக்களாக, கர்த்தர் செய்யாததில்லை, கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லக்கூடிய மக்களாக. 3வதாக, அவர் நமக்கு இரக்கம் பாராட்டினது போல நம்ம மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டக்கூடியதாய், கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார் அதனால நான் இரக்கம் பாராட்டுவேன் என்று 8வது வசனம் சொன்னது போல, எப்படி எனக்கு கர்த்தர் என்ன கிருபையும் இரக்கமும் உருக்கமும் உள்ள மகா தேவன் சொன்னது போல, அவரை போல நான் பூமியில இருக்கிறேன், அதனால நான் அப்படி இரக்கம் உள்ளவனாக. அதே மாதிரி 4வதா, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது பூரா கர்த்தருடைய ப்ரொவிஷன். ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ப்ரொவிஷன். கர்த்தருடைய பராமரிப்பு இல்ல கர்த்தருடைய போஷிப்பின் மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களா. ட்ரஸ்ட் இன் ப்ரொவிஷன். அடுத்து 5வதாக, அவர் என்னுடைய அருகில் எப்போதும் இருக்கிறார்.
நியர்னஸ் டு காட். இப்போ நான் வந்து கர்த்தர் பக்கத்தில் போனாலும் போகாட்டியும் நான் எங்கே இருந்தாலும் என் பக்கத்தில் அவர் இருக்கிறார். ஏன்னா அழகா 18வது வசனம் என்ன சொல்லுது? யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவருக்கு பக்கமாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. அடுத்து 6வதா, நீங்க என்ன உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன என்கரேஜ் யுவர் சில்ட்ரன், என்கரேஜ் யுவர் ஜெனரேஷன். பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லி. இப்போ நீங்க வந்து உங்க பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வந்துருச்சுன்னா ரொம்ப வசதி, பேர பிள்ளையோட விளையாண்டு கொஞ்சி அவங்களுக்கு பூரா கர்த்தருடைய செய்த காரியங்கள் எல்லாம் இது பண்ணுங்க. கடைசியா 7வதாக, கர்த்தருடைய குணாதிசயங்களை குறித்து எப்பொழுதும் நீங்க ஆராய்ந்து உங்களுடைய எண்ணங்கள்ல எப்போதும் இருக்கக்கூடியதா. ஏன்னா அந்த 145வது சங்கீதத்துல நீங்க வந்து கர்த்தருடைய குணாதிசயம் என்று சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கு. அதை பூரா நம்ம வந்து எப்படி அவர் பெரியவர், அவர் எப்படி ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார், அவர் எப்படி சகலத்தையும் ஆளக்கூடியவராய் இருக்கிறார், அவர் எப்படி இரக்கமுள்ள உள்ளவராய் இருக்கிறார், எப்படி கிருபையுள்ளவராய் இருக்கிறார், எப்படி எல்லாரையும் போஷிக்கிறவராய் இருக்கிறார், அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. இதெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள் ஒவ்வொன்றா நம்ம வந்து அப்படியே அதுல லைக்க என்ன ஆகும், கர்த்தர் எவ்வளவு பெரியவர் சொல்லி பார்க்க உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனை சின்னதா போய் அது பிரச்சனையாவே தெரியாது. நீங்க கர்த்தரை மட்டும்தான் பார்ப்பீங்க. உங்க ஃபோக்கஸ் எங்க தெரியுமா இருக்கும்? கர்த்தர் மேல மாறி. கர்த்தருடைய குணாதிசயங்களை பார்த்து கர்த்தரை வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுடைய பிரச்சனை ரொம்ப சிறுசா போயிடும். வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கல் எடுத்து உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சீங்கன்னா அந்த கல் பெரிய மலை போல தெரியும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு போனீங்கன்னா, அப்படி போய் தூரம் போட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தோணும். அதே தான் பக்கத்தில் கொண்டு வர வந்துடும். நீங்கள் கர்த்தரை உங்கள் பக்கத்தில் கொண்டு வர உங்கள் பிரச்சனை எல்லாம் போகக்கூடும், எல்லாமே விலகி போயிடும். நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராங்க. அப்போ எப்பொழுதும் என்னுடைய வாயில துதி இருக்கும். அப்போ நம்ம பாடுகிற பாடல்கள் கொஞ்சம் கவனமாக பாடணும். எப்படி? கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாவ பண்ணக்கூடியதா. இந்த ஒரு காரியம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இன்றைக்கு இருக்க பாடல்கள் பூராமே வந்து கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு, கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு, என்னை கட்டி பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, இப்படி பாட்டாவே போயிடுச்சு. அவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய மகா தேவன், அவருடைய இரக்கங்களுக்கு இதுக்கு முடிவே இல்லை என்று சொல்லக்கூடியதா. நம்முடைய துதி பாடல்கள் எல்லாம் கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணதா இருக்கணும். நான் என்ன இருக்கக்கூடாது. நீங்க நல்லா எப்பயுமே வந்து கொஞ்சம் கருத்தான நீங்க பாடல் தெரிந்தெடுக்கும் போது, பாடல் பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது இந்த மாதிரி கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியதாக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடியதாக, கர்த்தருக்கென்று துதி பாடக்கூடிய மக்களா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமாண்டவரே, இதோ எங்களுடைய வாயில் எப்போது உம்முடைய துதி இருந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் சஞ்சரித்து, நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய தலைமுறையாய் உம்மை துதிக்கக்கூடிய மக்களாய், அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் சொன்னது போல எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், இயேசுவே கர்த்தர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே சகல ஜனங்களும் உம்மை துதிக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இனி எங்கள் வாய்களில் உம்முடைய துதி ஒன்று மாத்திரமே இருக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எப்போதும் என்றென்றைக்கும் நாள்தோறும் உமக்கே துதி செலுத்துகிறவர்களாய் வாழ நாங்கள் முழுமையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம்.
எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.